நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர், சர்வ வல்ல தேவனா உடன் இருப்பவர். சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர், சர்வ வல்ல தேவனா உடன் இருப்பவர். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13, 14, 15. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை எந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளையே, ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும் போது சொன்ன வார்த்தைகள் தான் இவை. முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உண்மையையும் உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று சொல்கிறார். இது அவருடைய சாட்சியாக சொல்கிறான். என் தகப்பனுக்கு நீர் வாக்கினால் சொன்னதே உன்னுடைய கரத்தினால் செய்து முடித்தீர், என்னை ராஜாவாக்கினீர் என்று சாலமோன் ஆலயத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து சாட்சி சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறான். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முழு இருதயத்தோடும் அவருக்கு முன்பாக நடந்தால் அவர் நமக்கு என்னென்னலாம் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறாரோ, நமக்காக எதையெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறாரோ, நமக்காக எதையெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அந்த உடன்படிக்கை நமக்கு கிருபை அன்றைக்குள்ள ஒவ்வொரு நிமிடத்துக்கு வேண்டிய கிருபையை தந்து நம்மை காத்து நம்மளை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லமுள்ள தேவனைதான் ஆராதிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கை உண்மையாய் அவருக்கு பயந்து முழு இதயத்தோடு பயந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது அவருடைய கிருபையும் அவருடைய உடன்படிக்கையும் நமக்கு கிடைப்பது நிச்சயம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தன்னுங்களே தகப்பனே, நாளின் காலை முதல் மட்டுமாய் உடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உண்மை முழு இருதயத்தோடும் உண்மையோடு உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை பாட, தங்கள் வாழ்க்கையிலே உண்மை கடைபிடிக்க, உண்மை வெளிப்படுத்த ஒவ்வொரு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, அவர்களுடைய உண்மை பிரதிபலிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உண்மையும் இரக்கத்தையும் கிருபையும் நீர் காப்பீராக. நீர் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. நீர் அவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் ஊற்றுவீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் 3 ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.